இந்த சபையில சொல்லுங்க, தமிழ் மகன் போய் சொல்லிடுறாரு. அடுத்தது இந்திரா பாக்ஸா. இப்ப நான் வந்து இந்த இணையதளம் வரும்போது இந்த சங்கடமான பிரச்சனை என்னன்னா, நான் தினமும் மனோஜையும் அமீரையும் பார்த்துட்டோம்னா, அந்த இதை படிச்சீங்களா, உயிரோசையில் அதை படிச்சீங்களா, இந்த ஜெயமோகன் பிளாக்ல அதை படிச்சீங்களா சொல்றதுனாலேயே போய் படிக்க வேண்டியதாயிடுது. அப்படி படிக்கும் போது நான் இந்திரா பாக்ஸாதியோட ரைட்டிங்ஸ் வந்து இந்த உயிரோசை இல்லைன்னா அவர் இதெல்லாம் எழுதிக்க மாட்டாருன்னு தோணுது. அதனால செல்யூட் டு மனுஷன் அண்ட் ஸ்டீம் செல்வி எல்லாரும் அவ்வளவு பிரமாதமா எழுதுறாரு. அதாவது வந்து ஒரு சிறு சிறு அப்படியே வர்ற ஒரு நீரோடை மாதிரியும் தென்றல் மாதிரியும் ஒரு 18 வயசு பொண்ணோட உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தனிமையான அவ்வளவு கிளுகிழுப்பா ப்ரெஷர் அந்த டெஸ்ட் சொல்றோம்ல, பியூட்டினா அதோட உச்சகட்டம். அதை வந்து ஒவ்வொரு உதாரணம், ஒரு ஒரு ஹேம்லெட்ல வந்து ஒரு இடம் வருது, இப்போ ஒரு ரிலீஃப் கொடுத்த ஃபார் திஸ் ரிலீஃப் மச் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த அரண்மனையில வந்து காவல் காத்துட்டு இருக்கான்ல, அவன் டியூட்டி முடிஞ்சது இன்னொருத்தன் வர்றான், ஃபார் திஸ் ரிலீஃப் மச் தேங்க்ஸ் அப்படின்னா உடனே அவன் வந்து இன்னும் டியூட்டி இந்த இடத்த வந்து வச்சுட்டு கிண்டல் பண்றாரு பாருங்க. இந்த பீடி குடிச்சிட்டு இருந்த விமர்சகர் இதுல வந்து சங்கரோட மாயாவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்க சொல்றாரு, நான் அந்த கூட்டத்துல எல்லாம் இருந்திருக்கேன், இப்ப அந்த பீடி குடிச்ச விமர்சகர்கள் எல்லாம் இல்லை, ஆனா இவரு பயங்கரமா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அந்த சங்கரோட மாயாவாகம். எல்லாரும் வந்து அந்த பீடி குடிச்சிட்டு இருக்கிற விமர்சகரையே பார்த்துட்டு நான் சபை பூரா இந்த தலைவர் வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு, நீ அப்படின்னு நீ எஸ் யூ நாடகம் மாதிரி எழுதுறாரு. உடனே அவர் வந்து இதுல இந்த வரியில நான் மேல சொன்ன வரியில சங்கரோட மாயாவாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கிண்டல பாருங்க. ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் ஆதிசங்கரரை படித்திருப்பாரா பேர். இப்படி இப்ப வந்து கலக்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் சொல்ல போறவங்க எல்லாம் கொஞ்சம் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் படிக்கிறேன் அப்படின்னால எனக்கு பிடிச்சுதான் படிக்கிறேன், பிடிக்காததான் நான் படிக்கவே மாட்டேன். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது மனோஜ், அவரோட ரைட்டிங்ஸையும் அந்த உயிரோசையில படிப்பேன். ஆனால் அவர் என்னன்னா வந்து ரொம்ப சுறுசுறுப்பு திலகம். ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கட்டுரை எழுதுவார். கேட்டா மௌனிலாம் அப்படித்தானே எழுதியிருக்காரு. அவரு வந்து அவரோட ரைட்டிங்ஸ் பிடிக்கும். வாசந்தி இந்த அரைச்சிட்டோம் இவ்வளவு போல்டா, அதுவும் இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ பத்திலாம் உலகமே, அதாவது தமிழ் உலகமே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது தனியே ஆளா இது வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நேர போய் பார்த்து முன்னாடியே பார்த்து எல்லாம் வேற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து சொல்றது. அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து ஈப்பாக்கு அந்த பகடி இல்லாம வெறும் அரைச்சிட்டமாவே இருக்கும். அவர் சொன்ன மாதிரி எனக்கு அரைச்சிட்டம் பிடிக்கும், ஏன்னா நம்மகிட்ட இல்லாத நமக்கு பிடிக்கும். அது ஒண்ணு. அடுத்தது மாயா, இது ஒரு அது வர்றதுக்கு அவர் ராமசாமி சொன்ன மாதிரி நாம நீங்க வந்து அண்ணன் சொல்லுங்க, நாங்கெல்லாம் ஒரு சேர்த்து நான் என்ன எழுத நினைக்கிறேனோ அது மாயாவோட கட்டுரையில வருது. அது ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாகவும் பதற்றமாகவும் ஆயிடுச்சு. அதனாலேயே வந்து அமீர் நீங்க தான் இதை எழுதுறது அப்படின்னு சொன்னா, ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் இருக்கு அவர் எழுதலைங்கிறதுக்கு. ஏன்னா ஐரோப்பாவிலேயே வாழ்ந்து பெற்ற அனுபவங்கள் சில இது அதுல வந்து உள்ளூர பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால ஒருவேளை மனுஷபுத்திரனா இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனா அந்த மாயாவோட கட்டுரைகள் வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. இந்த மாதிரி தொனியில படிக்கிற மாதிரி ராமசாமி ரொம்ப பிரமாதமா சொன்னாரு, சிறுகதை படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அந்த கட்டுரைகளை படிக்கிறது கட்டுரை யாருன்னு தெரியல. இருந்தாலும் அது ரொம்ப அற்புதமான கட்டுரைகள் அவர் நிறைய எழுதணும். இங்க முத்துகிருஷ்ணனை சொல்லணும். இப்ப முத்துகிருஷ்ணனோட கட்டுரைகள் என்னன்னா தட்டாலடி ஆகும். போலீஸுக்கு எதிராக ஒரு ரெவல்யூஷன் என்ன இன்னொரு தட்டாலடியான ஒரு இது இருக்கு. அந்த ஒரு தொனி ஒரு இஷ்யூல முத்துகிருஷ்ணன் என்ன எழுதுவாருன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது. அந்த ஒரு தட்டாலடியான ஒரு இது முத்துகிருஷ்ணன். அது மாயாக்கிட்ட வேற மாதிரி ஒரு முனைவு ரீதியா ஒரு ரொம்ப நம்மளை ஈர்க்கக்கூடியதாக
ஒரு இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த ஒட்டுமொத்த உயிரோசை மாதிரி இருக்கிற தமிழ் மகனோட வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ்ல கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்ல வந்து இதெல்லாம் எழுதுறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. விக்ரம் பத்தி ஒரு கட்டுரை எழுதினார், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, ஆக பிரமாதமா இருந்துச்சு. விக்ரம் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடிக்க வந்தாரு. அவர் வந்து அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அது ஒரு பெரிய வாழ்க்கை பற்றி ஒரு பெரிய தத்துவ கட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உயிரோசையில வராம ரொம்ப பாப்புலர் மேகசின்ஸ்ல வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. ஈபா மாதிரியே கருணாநிதி வீட்டுக்கு ஒரு வீடு இல்லை, கருணாநிதியோட ஆபீஸுக்கு, கருணாநிதியோட ஆபீஸ் மவுண்ட் ரோட்ல இருக்கு. அந்த ஆபீஸ்க்கு வந்து ஒரு வயசானவர் வராரு. வந்து கருணாநிதியை பத்தி பேசும்போது அது இதுங்கிறாரு. அவரு அந்த வயசானவர் என்னன்னா, அவருக்கு அறிஞர் அண்ணாவின் நாடகம் அப்படின்னு அவர் எழுதினாராச்சா கட்டில. அதுக்கு அடுத்தது கருணாநிதியின் நாடகம் அப்படின்னு எழுதும்போது அவருக்கு ஏதோ ஒரு குறைஞ்சிருக்கு. இவரே இந்த முதியவர் அப்போ கலைஞர் அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி நினைச்சுக்கிட்டு எம்ஆர் ராதா போய் ஏன்னா இந்த கலைஞர்னு போடலாம்ல அப்படின்னா, ராதா வந்து கலைஞர்னு போடு, அது கலைஞர்னு பட்டம் கொடுத்த இந்த ஆள் இருக்காருல்ல. இந்த மாதிரி வரலாற்றுல உதிரியாக இருக்கிறது. நம்ம எல்லாம் கலைஞர்னு பட்டம் கொடுத்து அந்த கெட்டத்தனத்தை பண்ணவர் எம்ஆர் ராதான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆள் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காராம். அவர் கடைசியில கருணாநிதி பார்க்கல அப்படின்னு சொல்லி எழுதாரு. இதுல எல்லாம் எந்த விமர்சனமும் இல்லை. அப்படியே அந்த அப்சர்வேட்டிவ், அந்த உதிரியான விஷயங்கள், இது மாதிரியான வரலாற்று விஷயங்கள் வந்து தமிழ் மகனோட நான் அப்போ அவருக்கு போன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபிலாஷ் வந்து என்னுடைய நெருங்கின நண்பர். அவரோட சிறுகதைகள் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு உற்சாகத்துல அவரோட கட்டுரைகளை படிச்சு பார்த்தா, மனுஷன் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு ஆராய்ச்சி, ஒரு மாஸ்டர்பேஷன் ஒரு கட்டுரை, அதுவே ஒரு டிப்ரெசிங்கான ஒரு விஷயம். அதை பத்தி இன்னும் டிப்ரெசிங்கான ஒரு கட்டுரை, அது பத்தாது படம் வேற. பாருங்களா, நம்மளே வந்து பெட்டர் வித் அவர் ஆர்கன்ஸ், அது படத்தை வேற போட்டு ரொம்ப டிப்ரெசிங்கா போட்டு ஆராய்ச்சி பண்ணி இப்படி எழுதினாரு. அடுத்து இப்ப சமீபத்துல வாசிப்பின் ஜி ஸ்பாட், என்னடா இதையும் போய் பார்த்தா அது ஒரு அதை பத்தியும் ஒரு பெரிய ஆராய்ச்சி, இப்படி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது கொஞ்சம் ஆராய்ச்சியை வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டு எனக்கு பழைய தமிழகனோட இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. தமிழகனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நான் கூட நினைச்சேன். நான் அப்போ ரொம்ப ஆராய்ச்சியா இருக்கு, தீவிர ஆராய்ச்சியா இருக்கு, அது படிக்க முடியாம போயிடுது. அதனால ஒரு சஜஷனா சொல்றேன், அவர் வந்து ஃபிக்ஷன்ல நிறைய ஈடுபடணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அப்புறம் அபிலாஷ் எழுதின ஒரு கட்டுரையில வச்சு